அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சன்னதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை முதல் 15 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 நாட்கள் பக்கத்தில் இந்த புதன் சுக்கிரன் ஒவ்வொருத்தராக 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த சமயத்தில் மட்டும்தான் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. ஜனவரி மாதமும் முதல் 15 நாட்கள் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதுவும் குறிப்பாக ஒரு இடத்துலேருந்து கடனை வாங்கி இன்னொரு இடத்த அடைப்பீங்களே தவிர உங்களுக்கு சுய சம்பாத்தியம் இப்பொழுது பெருசாக இருக்காது. ஆனால் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கௌரவ உயர்வு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதினருக்கு இந்த மாதம் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் இந்த மாதம் சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது, ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு தங்களுடைய காதல் சம்பந்தமான முயற்சிகளில் விரைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலருக்கு சக்ஸஸ் கிடைக்கலாம், சிலருக்கு போஸ்ட்போன் ஆகலாம். சக்ஸஸ் போஸ்ட்போன் ஆகலாமே தவிர ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ரிஷப ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடல் கடந்த பயணங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் இல்லை, இந்த மாதம் ஜனவரி மாதம்தான் நடக்க போகிறது. இந்த ஜனவரி மாத செவ்வாய் பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுடைய கடல் கடந்த பயணத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு சீல் குத்தி அனுப்பக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக வருமானமின்றி தவித்து கொண்டிருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு, உங்கள் வீட்டில் ஒன்றா உங்கள் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இல்லை வீட்டில் வயசில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், கடன் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடனை சில சமயம் அலைஞ்சு தெரிஞ்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதாந்திர பலன்கள் இங்கிலீஷ் மாத பலன்கள் சொல்லியிருக்கோம். அதற்கான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இந்த மாதத்திற்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள்.
மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.